தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் யானை தாக்கி உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தெய்வானை என்ற யானையின் பாகன் உதயகுமார் மற்றும் அவருடைய உறவினர் சிசுபாலன் ஆகியோர் அந்த யானையால் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். இந்த நிலையில் இருவரின் குடும்பத்தினருக்கும் இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 1,47,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக காவல் ஆய்வாளர் இயேசு ராஜசேகரனை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சாத்தான்குளம் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த இயேசு ராஜசேகரன் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த லலிதா மற்றும் பலரிடம் அரசு பள்ளியில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 1,47,00,000 ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. தனது மனைவி கனகதுர்கா பள்ளிக்கல்வித்துறையில் இணை இயக்குநராக இருப்பதாக கூறி மேலும் சிலருக்கு பணி நியமன ஆணைகளை போலி வழங்கி ஏமாற்றியதாக தெரிகிறது. இது தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் லலிதா அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் இயேசு ராஜசேகரன் ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். எதிர்க்கட்சிகள் மீண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை மணியாக மகாராஷ்டிர தேர்தல் முடிவு அமைந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஜார்க்கண்டில் காங்கிரசுக்கு எதிராக வாக்காளர்களின் மனநிலை இருந்ததாக கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்ட நிலையில் அங்கு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அனைத்து சதி முயற்சிகளையும் மேற்கொள்ளும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக. அப்படி மகாராஷ்டிராவில் என்ன சதி வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பது ஓரிரு நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும் என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சிகள் மீண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணி என்று நான் கருதுகிறேன். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக பனகல் பார்க் பகுதியில் இன்று முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் வெங்கட் நாராயண சாலை மற்றும் சிவஞானம் தெரு சந்திப்பில் உள்ள JYM கல்யாண மண்டபம் அருகில் நடைபெறவுள்ளது. இதனால் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக வெங்கட் நாராயண சாலைக்கு வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக நேராக தியாகராய சாலை மற்றும் தணிக்காச்சலம் சாலை வழியாக வெங்கட் நாராயண சாலைக்கு வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படும். மேலும் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக JYM கல்யாண மண்டபம் வரை வாகனங்கள் சென்று வர அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து குவைத் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்படுவதற்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் பயணிகள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சனிக்கிழமை மாலை 4:45 மணிக்கு குவைத்திற்கு செல்ல இருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் குறித்த நேரத்தில் புறப்படாமல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் முறையாக பதிலளிக்காமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தனது சேவையில் குளிர்கால அட்டவணையின் ஒரு பகுதியாக சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய விமான நிலையங்களில் இருந்து இயக்கப்படும் வாராந்திர விமானங்களின் எண்ணிக்கையை 140 அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் சென்னையில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் ஒரு வாரத்திற்கு 101 விமானங்களை உள்நாட்டில் 11 நகரங்களிலும் 3 வெளிநாடுகளுக்கு தினசரி இயக்கி வந்தது. இந்த நிலையில் அகர்தலா, அயோத்தி, டெல்லி உள்ளிட்ட 17 உள்நாட்டு பெருநகரங்களுக்கும் அபுதாபி, துபாய் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கும் நேரடியாகவும் இணைப்பு விமானங்களையும் கூடுதலாக இயக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை, திருச்சி ஆகிய விமான நிலையங்களில் இருந்து உள்நாடு மற்றும் சர்வதேச விமானங்களை கூடுதலாக இயக்க திட்டமிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.